ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் சம்மருக்கு கொல்லிமலை போயிருந்தோம். அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. இது வந்துட்டு ஒரு 2 days ட்ரிப்பு. இந்த ட்ரிப் நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். ட்ராவல்ஸ் பஸ்ஸில் ஃபேமிலியாக. இங்கே பெண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னனால நாங்கள் பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். 71 பெண்டோ என்னமோ சம்திங் சொன்னாங்க, இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாமே க்ராஸ் பண்ணி போயிட்டு மேலே ரெசார்ட்டில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2-3 டெம்பிள், அப்புறம் ஒரு 2-3 ஃபால்ஸ் பார்த்தோம். இங்கே போகும்போது நாங்கள் தங்கியிருந்த பிளேஸில் நாங்களே ஃபுட்டு ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் நாங்கள் ப்ரிப்பேராகவே எடுத்துகிட்டு போயிட்டோம். நான்வெஜ் மட்டும் அவங்க வில்லேஜ்லாம் நிறையா இருந்தது. போகிற வழியில் நான்வெஜ் வாங்கிட்டு அங்கே போய் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரிப் போக ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போயிட்டு சுற்றுறது, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் சமைக்கிறது, அப்புறம் போய் சுற்றுறது, அப்புறம் ஈவினிங் சமைக்கிறது, அப்புறம் போய் சுற்றுறது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் போயிட்டு ஃபால்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. இந்த போட்டிங் ட்ரிப் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 நாள் முடிச்சுட்டு கீழே இறங்கும்போது ஃபைனலாக இந்த போட்டிங் போயிட்டு வந்தோம். எங்கே போனாலும் ஃபைனலாக நம்ம போட்டிங் இருக்கான்னு பார்த்துட்டு போட்டிங் போயிட்டு தான் வருது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஆகாய கங்கை ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. 1000 ஸ்டெப்பு கீழே இறங்கி போகணும், அப்போ தான் அந்த ஆகாயத்தில் இருந்து விழுகிற அந்த அருவியை பார்க்க முடியும் அப்படின்னாங்க. அங்கே போயிட்டு அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் கொல்லிமலையில் நம்ம சமையல் திங்ஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கே இருந்தது. கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, பிரியாணி மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணோம். நல்ல பியூரிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொல்லிமலையில் இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, எந்த ஃபால்ஸுக்கு போனாலும் அங்கே ஒரு சூப் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த சூப்பில் முடவாட்டுக்கால்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேர் மாதிரி இருக்கும். அதோட சூப் தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு வரும்போது அந்த சில்னஸ்க்கு சூப் குடிக்கும்போது செம்ம ஒரு சூப்பராக இருந்திருக்கும். அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மட்டன் சூப் சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் அந்த முடவாட்டுக்கால் அதோட பவுடரை நாங்கள் வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலையே பலாப்பழம் மரம் நிறைய இருந்துச்சு. மாங்காய் மரம், சப்போட்டா, கொய்யா மரம்னு நிறைய மரம்லாம் இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கறனால அதெல்லாம் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஃப்ரீயாகவே நிறைய பறித்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அதிகமாக அதை சாப்பிட மாட்டாங்க. அதை சாப்பிட்டு அவங்களுக்கு பழகியிருக்கும். அதனால் பழம்லாம் வந்தால் அவங்க அப்படியே விட்டுருவாங்க, வேஸ்ட்டாக கூட போகும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ஏரி பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும். கொஞ்சம் லாங்கான ஏரி. போயிட்டு திருப்பி அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரனால கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுவும் இல்லாமல் இந்த போட் பார்த்திங்கன்னா நமக்கு மிஷினில் ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. மிஷினில் ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் வேகமாக போகும். இது காலில் நம்ம சைக்கிள் மிதிக்கிற மாதிரி மிதிக்கணும், அப்போ தான் நகரும். அதனாலேயே கொஞ்சம் டிலே ஆச்சு. அதே மாதிரி நமக்கு நல்லாவும் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளே ஆப்ரேட் பண்ணுறதுனால ஜாலியாக தான் இருந்தது. இந்த போட்டிங் ட்ரிப் நம்ம மித்ரன் மட்டும் ஒரு 4 ரவுண்ட் அடிச்சிருப்பான். ஏன்னா எல்லோரும் போகும்போதும் எல்லார் மடியிலையும் தொத்திக்கிட்டான் ஒவ்வொரு வாட்டியும். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் எல்லோரும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட்
மதிமித்ரன் நாங்கள் 3 பேரும் செப்ரேட்டாக ஒரு ரவுண்டு போனோம். இது முடிச்சுட்டு அப்புறம் ஒரு பார்க் போனோம். அதிகாலை மழைதானா அவனோடு இனி நானா இது நான் கேட்ட காலங்கள் தானா இதிகாசம் இதுதானா இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா உயிரே உயிரே உறையும் பார்க் முடிச்சுட்டு வந்து தூங்கியாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கோட கிளிப்பிங்ஸ் இது. ஒரு டெம்பிள் போனாங்க. அங்கே இருக்கிற பெரிய ஒரு மவுண்டெயினில் மேலேருந்து எடுத்த வியூ தான் இது. சம்மர்லேயும் அங்கே சில்னஸாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஆகாய கங்கை ஃபால்ஸில் குளிச்சுட்டு அங்கே ஒரு பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். இங்கே நம்ம ஒவ்வொரு ஃபால்ஸ் போகும்போதும் நம்ம இருக்க பிளேஸ்லேருந்து ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா பிளேஸ்க்கும் பஸ் வந்து போகாது. சில இதுக்கு நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஃபால்ஸ் ஹைட்டாக இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே கால் வலி இருக்கும். ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு அந்த நேச்சர் பார்க்கும்போது அது நமக்கு அது கஷ்டமாகவே இருக்காது, சூப்பராக இருக்கும். மித்ரன் தான் அவங்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் தூரம் நடப்பான். அப்புறம் அவனுக்கே கால் வலி எடுக்க ஆரம்பிச்சிரும். அம்மா தூக்கு, அப்பா தூக்குமா. இந்த விலாக் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.